கணபதி ஸ்துதி கனகதாசர் கணபதி ஸ்துதி பண்ணுறார். அது வந்து ஒரு விருத்தமாக இருக்கும். அந்த தமிழில் விருத்தம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கன்னடத்தில் உகா போகா அப்படின்னு சொல்லுவான். அந்த அந்த பேட்டர்னுக்கு இப்போ அதை பாடுறேன். ಬೆಟ್ಟವನು ಕನ್ನ ಪೊಟ್ಟೆಯಲಿಟ್ಟು ಗುಟ್ಟಾಗಿ ಸಲಗಿದನ ಪೊಟ್ಟೆಯಲಿ. ಬೆಟ್ಟವನು ಕನ್ನ ಪೊಟ್ಟೆಯಲಿಟ್ಟು ಗುಟ್ಟಾಗಿ ಸಲಗಿದನ ಪೊಟ್ಟೆಯಲಿ. ಹುಟ್ಟಿದಳಗಿಟ್ಟ ದೇವನ ನಟ್ಟು ನಡುವಿನಲಿ. ಹುಟ್ಟಿದಳಗಿಟ್ಟ ದೇವನ ನಟ್ಟ ನಡುವಿನಲಿ. ಹುಟ್ಟಿದನ ನೆತ್ತಿಯನುಂಡನು ಕಿತ್ತಿದನ ಸತಿ ಸೃಷ್ಟಿಯಲಿ ಪುಟ್ಟಿ. ಹುಟ್ಟಿದನ ನೆತ್ತಿಯನುಂಡನು ಕಿತ್ತಿದನ ಸತಿ ಸೃಷ್ಟಿಯಲಿ ಪುಟ್ಟಿ. ಲೋಕಗಳು ಮೊಟ್ಟ ಮೊದಲನೆಯ ಪೂಜೆ ಕುಂಭವಾದಿ ಕೇಶವನಿಗೆ ಶರಣು. ಲೋಕಗಳು ಮೊಟ್ಟ ಮೊದಲನೆಯ ಪೂಜೆ ಕುಂಭ ஆதி கேசவனிಗೆ ಶರಣು. இப்போ இது சுத்தமாக புரியல, எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. என்னவோ பொட்டா கிட்ட பொட்டா தட்டான்னு என்னவோ திருப்பி ஒரே மாதிரி வரத்து திருப்பி வர மாதிரி. சரி, இதுக்கு வந்து அர்த்தம் கொடுத்துருக்கா. அந்த அர்த்தத்தை படிக்கணும். அந்த அர்த்தம் புரியல பார்க்கலாம். மலையை தன் வயிற்றில் வைத்து ரகசியமாக பாதுகாத்து வந்தவன் வயிற்றில் பிறந்தவனின் இஷ்டமானவனின் நடுவயிற்றில் பிறந்தவனின் தலை ஒன்றை கிள்ளியவனின் மனைவியின் பூஜையை எடுத்துக்கொள்பவனின் உள்ளுரை வாழும் ஆதிகேசவனுக்கு நமஸ்காரம். இதுவும் புரியல இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சது. தமிழ் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்க, அதுவும் புரியல. அப்போ இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது வேர்ட் பை வேர்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். இதுக்காக அதாவது சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மலைகள் இருக்கு இல்லையா, இந்த மலைகளுக்கெல்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணும்போது இறக்கையோட சிருஷ்டி பண்ணாங்க. இறக்கை இருந்துதான் சிருஷ்டி காலத்தில். அது என்ன பண்ணும், திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், திடீர்னு பல்லாவரம் பறந்து வந்து இது மாதிரி உட்காந்துன்னா நம்ம கெளி என்ன இருந்தேன் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு பகவானே என்ன பண்ணிட்டா, இங்கே நமக்கு ஒரு ஆக்கியம் கொடுத்தான். நீ போய் என்ன பண்ணு, அவருடைய சிறகெல்லாம் விட்டுடு அப்படின்னு பகவானே ஆக்கியம் பண்ணிட்டான். அப்போது இவன் என்ன பண்ணால் தன்னுடைய வஜ்ராயுதன்னு போய் அந்த மலைகளோட சிறகெல்லாம் விட்டுட்டான். அதனால தான் இப்போ மலைகள்லாம் பறக்காமல் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பறந்துன்னு சிறகுகள்லாம் விட்டுட்டான். அப்போது மைனாக்கன்னு ஒரு பறவை, ஒரு மலை, அந்த மலை என்ன பண்ணிட்டு வாயு பகவானுடைய காலில் போய் விழுந்தது. எனக்கு வந்து இரவோடு இருக்கணும்னு தான் ஆசை, அதனால் என்னை இரவை விட்டாதபடிக்கு நீங்கள் என்னை காப்பாற்றணும், இந்த 2 டைம் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போய் அவர் வாயு பகவானை சரணாகதி பண்ணிட்டு அந்த மைனாக்கங்கிற மலை. அவர் என்ன பண்ணினார், உடனே ஒரு ஊதினார் வாயு பகவான். உடனே இந்த மலை போய் சமுத்திரத்தில் விழுந்துது. அப்புறம் இவர் சொல்லிட்டார் வாயு பகவான் வருணன்ட்ட. அந்த வருணன் தான் வந்து இந்த கடலுக்கு அரசன், அவன் தான் தேவதை. வருண பகவான் தான் கடல், தண்ணி, மழை, இதுக்கெல்லாம் அவர் தான், தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் தேவதை. அதனால் வருணன் சொல்லிட்டார், இதை போல் நான் இதை அனுப்பிச்சிருக்கேன், நீ உள்ளே உன்னோட உள்ளே வச்சுட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டார் வாயு பகவான். வருணனும் ஒப்புக்கிட்டார். அதனால் இந்த மைனாக்கம்ங்கிற பறவை இது மலை வந்து இந்த கடலுக்குள்ளேயே இருக்குது. அதெல்லாம் இங்கே வந்து பெட்டவனு கண்ணை பொட்டையலிட்டி குட்டாகி சலகிதனா அப்படிங்கிறார். அந்த வரி வரைக்கும் என்ன அர்த்தம்னா, பெட்டானா மலைன்னு அர்த்தம். பெட்டவனை தன்னை பொட்டையிலிட்டு, பொட்டைனா வயறு, வயத்தில் குட்டாகி ரகசியமாக வச்சுட்டு அந்த மலை வந்து அந்த மலையை தன்னைக்குள்ள இந்த சமுத்திரமாக தனக்குள்ள ரகசியமாக வச்சு பாதுகாத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த வாயு பகவானுடைய அருளால் அது அவங்க போய் சேர்ந்து வருண பகவான் இப்போ காப்பிருந்துட்டுருக்காரு. ஸோ சலகிதனா அப்படின்னா அந்த வருண பகவானை குறிக்கிறது, அந்த வருண பகவானை. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு,
அந்த கதகிதனை பொட்டையறி புட்டிதடா அப்படிங்கிறார். அந்த வருண பகவானுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, அவருடைய அந்த சமுத்திரத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்தா அப்படின்ட்டு சொல்கிறான். அது என்ன சரித்திரம்? அது இப்போது முதல் சரித்திரம் அந்த மைனாக்க சொல்கிறது. மைனாக்க சரித்திரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அந்த ஆஞ்சநேய சுவாமி ராமாயணத்தில் அந்த இதை கடலை தாண்டி போகிறச்ச இந்த மைனாக்கம் மேலே வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறது, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டுருக்க, என் மேலே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போவோம் அப்படிங்கிற. நீ இல்லை, நான் அவசரமாக உட்காந்துருக்கேன், நீ சொன்ன வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் உன்னை ஸ்பரிசம் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு சும்மா கையால் போட்டு கிளம்பிட்டார் அங்கேருந்து. அதனால் என்ன மைனாக்கம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட வாயு வந்து என்னை காப்பாற்றி வச்சுருக்காரு இது வரைக்கும். அதனால் அந்த நன்றிக்காக நீங்கள் எனக்கு வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறது. நம்ம ஆஞ்சநேய சுவாமி அதை அனுகிரகத்துக்கு மேலே போய்ட்டார். அதனால் சுந்தரகாண்டத்துலேயே மைனாக்கத்துடைய கதை வருது. அப்பேற்பட்ட மைனாக்கத்தை காப்பாற்றிட்டு இருந்த அந்த சமுத்திரத்துக்கு அதிபதியான தேவதை வருணன். இப்போ அடுத்த வரியில் என்ன சொல்கிற, சலகிதனை பொட்டையறி புட்டிதடா அப்படிங்கிறார். அந்த வருண பகவானுடைய வயிற்றில் ஒரு பெண் பிறந்தாள் அப்படின்னா அந்த வருண பகவானுடைய அந்த சமுத்திரத்தில் ஒரு பெண் தோன்றினாள் அப்படின்னு அர்த்தம். பிறந்தாள்னா தோன்றினாள். அந்த இடத்துல அந்த சமுத்திரத்திலேருந்து வந்தாள். சமுத்திரத்திலேருந்து அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கூர்மாவதாரத்துக்கு சிந்தனை பண்ணுது. கூர்மாவதார சிந்தனை தான் தெரியும் ஆன்சர் இருக்குது. இப்போ இதனுடைய இன்னொரு முதலே நான் சொன்ன மாதிரி இவாளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி ராமாயணம் பாரதம் அங்கேருந்து சொல்லக்கூடிய மகான்கள் இவாளுடைய இதில் சிந்தனை பண்ணணும். அதெல்லாம் சிந்தனை பண்ணி கடைசியில் கணபதி வந்து நமஸ்காரம் பண்ணுறார்கள். அந்த சிந்தனைக்காக இதை ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த கடல்லேருந்து வந்த பெண் யார் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குன்னா கூர்மாவதார கதையில் தான் இருக்குது. இந்த மந்தரமலையை வச்சு பார்க்கடலை கிடையாது. அதாவது துர்வாசனுடைய ஒரு சாபம். அந்த சாபத்தினால என்ன ஆச்சு, இந்திரனுடைய செல்வங்களை போய் சமுத்திரத்தில் போயிடுச்சு. சமுத்திரத்தில் போய் மறந்துடுச்சு. காமதேனு, கல்பவருஷம், சிந்தாமணி, அப்புறம் வந்து அஸ்வரசுங்கிற குதிரை, ஐராவதங்கிற யானை, இந்த மாதிரி அவனுக்கு வந்து அத்தனை செல்வமும் வந்து அந்த இதில் படுத்து அவன் இப்போ ஏழையாக போயிட்டான். இப்போ இந்திரா தேவதைகளாம் இப்போ ஏழையாகிட்டான். அவர்கிட்ட உண்மை இல்லை, எந்த சம்பத்தும் இல்லை. அந்த சம்பத்தெல்லாம் மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் போய் சரணாகி பண்ணுறான். அப்போ சரணாகி பண்ண பகவான் என்ன பண்ணுறான், நீங்கள் சொல்லலாம் இதை போல் நீங்கள் வந்து அந்த மந்திரமலையை கொண்டு வந்து அந்த சமுத்திரத்தில் வச்சு கடையன் வாசுகிங்கிற பாம்பை நானாக கட்டி கடையுங்கோ அப்படிங்கிற. அப்போ அவள் கடையை ஆரம்பிக்கிறான். கடையை ஆரம்பிச்சோன்னே இந்த மலை வந்து வெயிட் தாங்காமல் சமுத்திரத்துக்குள்ளே போகுது. உடனே பகவான் ஒரு பெரிய ராட்சச ரைட்டில் ஜெயன் சைட்டில் கூர்மாவதாரம் எடுத்து கீழே போய் அந்த மலையை தாங்குறான். அதுக்கப்புறம் அந்த வாசுகிக்குள்ளேயும் அந்த மரப்பிள்ளையும் தானே இருந்து அவளுக்கு அந்த மரணம் பண்ணுறதுக்கு பலத்தை கொடுக்குறான். இப்படி அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து வந்து விஷம் வருது. இப்படி ஒரு பொருளாக வருது. இந்த ஏற்கனவே உள்ளே போன அத்தனை பொருளும் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. காமதேனு, கல்பவருஷம், சிந்தாமணி, இந்த மாதிரி எல்லா அஸ்வரஸ், ஐராவதம் எல்லாம் வெளியில் வருது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்திராதி தேவதைகள் எடுத்துகிட்டு இருக்கான். கடைசியில் வந்து விஷம் வருது. அந்த விஷத்தை வந்து இந்த சிவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. சிவன் தான் சாப்பிட்டு தொண்டையிலே நின்றுடுறது. அப்போ அதுக்கு வந்து பார்வதி வந்து தொண்டையில் கை வைக்கிறா, நின்றுடுறது அங்கேயே. அதனால் அதுக்கு நீலகண்டன்னு பேர் வருது. அதனால் இப்படி எல்லாம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அமிர்தம் வருது. இந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு தேவர்களும் அசுரர்களும் போட்டி போடுறா, சண்டை போடுறா. பகவான் மோகினி அவதாரம் எடுத்து ஒரே இது இத்தனை அவதாரம் வந்துடுது. பகவானுடைய கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், தன்வந்தி அவதாரம் எல்லாம் வந்துடுது. தன்வந்தி ரூபத்தில் தான் அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வரான். அதே போல் அடுத்து மோகினி அவதாரம் எடுத்துட்டு அந்த அமிர்தத்தை அவளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். தேவர்கள் இவாளெல்லாம் வஞ்சனை பண்ணி அசுரர்களுடைய ஏமாற்றி தேவர்களுக்கு நிறைய கொடுத்து அவளுக்கு ஆயுஷம் ஆரோக்கியம் எல்லாம் கெட்டியாக வராப்புல அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் தெரியும். அப்போது அந்த மாதிரி அமிர்த மந்திரத்தில் அந்த இதெல்லாம் முடிஞ்சது. கடைசியில் அதுலேருந்து யார் வந்தானா, மகாலட்சுமி வந்தாங்க. அந்த பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வந்தார். பரிந்துரந்தமை ஆதரி அப்படின்ட்டு பாட்டு கூட வருது. அகலக்ஷ்மி ஜெகன்மாத மனமறிந்தருள்
மகாலட்சுமி ஜெகன்மாதா அப்படிங்கிறது. அதில் என்ன சொல்கிற, மகாவிஷ்ணுவின் மணிமார்பெனும் பீட்டத்தில் அப்படி அந்த அவருடைய மார்புங்கிற மணிபீடத்தை போய் அவை அமர்ந்துண்டா, அவருடைய மார்பில் போய் அவர் சேர்ந்துட்டா மகாலட்சுமி அப்படின்னு வர்ணிக்கிறார். அதனால் அவளுடைய வாசஸ்தலம் அந்த மகாவிஷ்ணுடைய ஹிருதயம்தான். இந்த லக்ஷ்மி போய் அந்த மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார், அங்கே போய் உட்காந்துடுறா அப்படிங்கிறார். அதனால் இந்த இந்த ஒட்டையறி குட்டிதளானா இந்த இடத்துல அந்த வருணனுடைய அந்த சமுத்திரத்திலேருந்து வந்த அந்த ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தங்க. அதை சொல்கிறோம். இந்த சரித்திரத்தில் ஞாபகம் தெரிஞ்சுன்னா தான் சொல்ல முடியும். ஒட்டையடி குட்டிதளனா அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்துடைய அமர்ந்த இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி அந்த பார்க்கடல், அப்போ வந்து பார்க்கடல் வந்து லக்ஷ்மியோட அப்பா மாதிரி ஒரு பாவனை. அந்த வருணதேவன் வந்து இந்த பார்க்கடல் வந்து மகாலட்சுமியுடைய அப்பா மாதிரி ஒரு பாவனை. இந்த இதில் அதுலேருந்து மகாலட்சுமி அதுலேருந்து வந்ததுனால அவருடைய அப்பா மாதிரி ஒரு பாவனை. அதனால் என்ன இருக்குது, அந்த பார்க்கடலுக்கு மகாலட்சுமி வந்து மாப்பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாப்பிள்ளைங்கிற உறவு அந்த சமுத்திரத்துக்கு மாப்பிள்ளை யாருன்னா மகாலட்சுமி தான். வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அவர் ஒருத்தர் தான். பரமண்டா அங்கேயே தான் இருக்காரு. அந்த பார்க்கடலை விட்டு இறங்கியும் போவே இல்லை. அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக பரமண்டா இருக்கக்கூடியவர் அந்த இவர் தான், மகாவிஷ்ணு தான். அதனால் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்தில் போய் அமர்ந்தவளே அப்படிங்கிறாங்க.